ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லான ஒரு விழுதுங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போய் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குக்கருக்குள்ளே வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய மாத்திரை கவரை போட்டு பாருங்கள். அப்புறம் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. செம்ம சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான மாத்திரை கவர் இருந்தாலும் பரவாதுங்க, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான மாத்திரை எல்லாமே கொட்டிக்கிட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கத்திரிக்கோளாக இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா இந்த மாத்திரை கவர் நீங்கள் கட் பண்ணி விட்டாலே போதுங்க. அந்த ஷார்ப்னஸில் நீங்கள் கடையில் எப்படி குடிப்பீங்களோ அந்தளவுக்கு ஷார்ப்னஸ் சூப்பராக வருங்க. அந்த மாத்திரை கவரை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 15-20 டைம் போல் நல்லா கட் பண்ணி நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இனிமேல் கடையில் கொண்டு போய் சாண பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது டிப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு 4-5 மாத்திரை நீங்கள் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பிரி முடிஞ்சு போன மாத்திரை தாங்க. இதை வச்சு நம்ம அழகாக ஒன்று பண்ணலாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி அடுப்பில் தண்ணி வச்சு நல்லா சுட கொதிக்க வச்சுருக்குங்க. இப்போ அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான மாத்திரை நம்ம எடுத்து இல்லையா கையில், ஒரு 4-5 மாத்திரை போல் நீங்கள் அப்படியே இதுக்குள்ளே நீங்கள் போட்டு விட்டுருக்கோங்க. போட்டு விட்ட பின்னாடி இந்த மாத்திரை ஃபுல்லாகவே இந்த தண்ணிக்குள்ளே அப்படியே கரையட்டுங்க. இதை நம்ம கரையை வைக்கிறதுக்காக ஒரு குச்சி இல்லைனா கம்பி ஏதாவது எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கலக்கி விட்டாலே மாத்திரை ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க. தண்ணி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கம்பி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க. ஓரம் வச்சு விட்ட பின்னாடி நீங்கள் இந்த தண்ணி கொண்டு போய் சிங்கில் நம்ம ஊற்றிக்கலாங்க. சிங்கில் நம்ம தண்ணி ஊற்றினாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சிங்க் வெளியே நிறைய புழு பூச்சி கருப்பான் பூச்சி எல்லாம் வருது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றம் எல்லாமே வருது இல்லைங்களா. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாத்திரை தண்ணி நீங்கள் இதுக்குள்ளே அப்படியே ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி இந்த பைப் வழியே போகும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே எங்கேயாச்சும் அடப்பு இருந்தாலும் சரிங்க, அந்த கிருமி கருப்பான் பூச்சி இருந்தாலும் இதுக்கப்புறம் இதுக்குள்ளே வரவே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாத்திரை கரையாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாத்திரையை நீங்கள் சிங்க் கரில் இந்த மாதிரி வச்சு விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் க்ளீன் பண்ணாலே போதுங்க. அந்த மாத்திரையுமே கொஞ்சமாக கரைஞ்சி கிருமி எதுவுமே இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் 3 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் மிக்ஸி ஜார்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு நம்ம தேங்காய் போட்டு அரைக்கும் போதும் ஒரு சில தேங்காயெல்லாம் அரையாமல் அரைப்படுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸியோட ஷார்ப்னஸ் போயிடுச்சு, நீங்கள் கடையில் இனிமேல் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் போல் கல் உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாத்திரை கவருக்கு இல்லையா, அதை நீங்கள் குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு ஒரு 5-6 பல்ஸ் விட்டு எட்டு வந்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு 5-6 பல்ஸ் விட்டுருக்குங்க. அந்த மாத்திரையும் அதே போல் அந்த கவரு அந்த உப்பு எல்லாம் பாரு நல்லா கலர் சேஞ்சுமா இருக்குது. அந்த பிளேடும் நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. இதை நம்ம கொட்டிட்டு ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், அந்த மிக்ஸி ஜாரும் நல்லா க்ளீனாக இருக்குது. அந்த பிளேடுமே நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் தேங்காய் நீங்கள் அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. டிப் 4 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ஒரு குக்கர் அந்த எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் நம்ம என்ன தான் குக்கரை க்ளீன் பண்ணி வச்சாலுமே கொடுங்க, அந்த குக்கரில் ஒரு சில இடங்கள் நல்லா கரை பிடிச்சி மாறும், ஒரு மாதிரி மங்கி போய் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நீங்கள் குக்கரில் மாத்திரை கவரால் போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. இனிமேல் நீங்கள் தப்பி தவறி கூட மாத்திரை கவரை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த குக்கரை வச்சுருக்க இல்லையா, இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு இது கூட நீங்கள் ஒரு 5-6 மாத்திரை நீங்கள் போட்டுக்கலாங்க. மாத்திரை நீங்கள் போட்டு விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்ட் எடுத்துக்கலாங்க. நீங்கள் சால்ட் இல்லைனா கல்லுப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் சால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துட்டு
அதுக்கப்புறம் விம் ஜெல் கொஞ்சமாக நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட விம் ஜெல் இல்லைன்னா நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்காக எந்த சோப்பு நீங்கள் வச்சுருந்தாலும் சரிங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை கவரும் எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே நான் அந்த குக்கருக்குள்ளே நான் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு அந்த மாத்திரை கவரை வச்சு நீங்கள் எல்லா பக்கம் நீங்கள் இந்த மாதிரி தேய்க்க தேய்க்க கருப்பு அழுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் உங்கள் குக்கர் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாத்திரை நம்ம போட்டோம் இல்லையா, அது கரையாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாத்திரை கரையும், ஒரு சில மாத்திரை கரையாது. இருந்தாலுமே கூட அந்த மாத்திரை நம்ம எல்லாம் வச்சு தேய்க்கும் போது அந்த குக்கருக்குள்ளே ஏதாச்சும் பாக்டீரியாஸ் இருந்தாலும் கெட்ட வாசனை இருந்தாலும் சரிங்க, அது ஃபுல்லாகவே கிளியர் ஆயிரும். இந்த மாத்திரை கவர் வச்சு தேய்க்கும் போது அந்த குக்கர் நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்துருங்க. இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சிருக்கோம், நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம சிங்கு கட்டி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் தண்ணி ஊற்றி லைட்டாக நீங்கள் அழைச்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு வாட்டி பாத்திரம் கலர் சோப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் ஸ்க்ரப்பு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சோப்பும் அதே போல் ஸ்க்ரப்பு வச்சு நல்லா நான் தேய்ச்சிக்கிறேங்க. தேய்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழுக்கு வருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி முடிச்ச பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் தேய்ச்சி முடித்த பின்னாடி தண்ணி ஊற்றிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நீங்களுமே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்திருக்குன்னுட்டு. உங்களுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியுங்க, அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு குக்கர் எப்படி வச்சுருந்தீங்க, இப்போ எப்படி குக்கர் வச்சுருக்கீங்கன்னுட்டு உங்களுக்குமே நல்லா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. உங்கள் குக்கர் எவ்வளோ மங்கி போனாலும் அழுக்காக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடாய் நீங்களே பாருங்கள் உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு கருப்பு தன்மை அந்த அழுக்கு தன்மையெல்லாம் இருக்குன்னுட்டு உங்களுக்கே பார்க்கும்போது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லியும் பார்க்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த கடாய்க்குள்ளே உள்ளுக்குள்ளே மட்டும்தாங்க க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் போல் சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சம் போல். உங்ககிட்ட எந்த டூத் பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. டூத் பேஸ்ட் சேர்த்துட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விம் ஜெல் கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க. விம் ஜெல் உங்ககிட்ட இல்லைன்னா கம்பல்சரிங்க எந்த சோப்புனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே மாத்திரை கவர் வச்சிருந்தோம் இல்லையா, அதே மாத்திரை கவர் காலியான கவர் தாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. நம்ம தேய்க்கும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால நீங்கள் லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக தேய்க்கிறதுக்கு நல்லா வருங்க. நீங்களே பாருங்கள், நம்ம தேய்க்க அந்த கலர் மாறிட்டே இருக்குங்க. கருப்பு கல்ல அழுக்கு வந்துகிட்டே இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு கருப்பு அழுக்கு வருதோ அந்த அளவுக்கு சுத்தமாக உங்கள் கடாய் ஆகுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்ச பின்னாடி சிங்க்கு கிட்டே கொண்டு போய் வச்சுக்கலாங்க. ஏன்னா சிங்க்கு கிட்டே கிளவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தாங்க. இப்போ இந்த மாத்திரை கவர் எடுத்து நம்ம ஒரு ஓரம் வச்சுட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட் நம்ம கை வச்சு லைட்டாக நம்ம கழுவி விட்டுக்கலாங்க. அந்த தண்ணியும் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னுட்டு, அந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டும். அந்த கடாய் குளுக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்க தன்மை எல்லாம் வெளியே வந்திருக்குங்க. முன்னை விட இப்போ பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடிக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் அந்த கடாய் இருக்க பளிச்சுன்னு ஆயிருங்க. இப்போ அடுத்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா சோப்பு ஸ்க்ரப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சோப்பு ஸ்க்ரப்பு வச்சு நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பு எடுக்காமல் தேங்காய் நார் வச்சுருக்கேன். தேங்காய் நார் வச்சு எல்லா பக்கம் நான் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த அழுக்கு கரை சோப்பு நார்லையுமே வந்துடுங்க. கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி முடித்த பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதுங்க. உங்கள் பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. நம்ம தேய்க்க இன்னும் ஒரு அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்துடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கடாயை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். நீங்களுமே பாருங்கள் அந்த அளவுக்கு பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கடாயும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு.
ஃபஸ்ட்டு பார்த்த கடாய்க்குமே இப்போ பார்க்குற கடாய்க்குமே உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க, அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.